காலேஜ் படிக்கும்போதே நம்மளால் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஒரு கனவாக இருக்குது. அண்டு சிலர் ஆமாம் முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப்பும் ஆரம்பிச்சிடுறாங்க. அண்டு அதுலேயும் சிலர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பேரில் லிங்க்டின்லையோ இல்லை ஏதோ பிளாட்ஃபார்ம்லையோ சிஇஓன்ற ஒரு டைட்டில் போட்டுக்கிறாங்க, ஃபவுண்டர்னு ஒரு டைட்டில் போட்டுக்கிறாங்க. அது மட்டும்தான் ஸ்டார்ட் அப்புன்ற ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் வளர்றது இல்லை. இது நம்ம யதார்த்தமாக பார்க்குறது தான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் காலேஜ்லேயே இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்மளால் ஆரம்பிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இதிலேருந்து உங்களுக்கு வரலாம். இல்லை ஐயோ ஸ்டார்ட் அப்பே நமக்கு வேணான்ற ஒரு கிளாரிட்டியும் வரலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வாட் யூ ஆர் பிளானிங் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஃபார் நவ் லெட்ஸ் ஜம்ப் இன் டு ஆக்சுவல் டிஸ்கஷன் ஆஃப் வாட் ஸ்டார்டிங் அ ஸ்டார்ட் அப் இன் காலேஜ் மீன்ஸ். ஸ்டார்ட் அப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கண்டிப்பாக முடியும். அண்ட் ஸ்டார்ட் அப்பை காலேஜ்லேருந்து ஆரம்பிக்கலைன்னா ப்ராபப்ளி தி சான்சஸ் ஆஃப் யூ சக்சீடிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகலாம். பேசிக்கலி ஃபஸ்ட்டு ப்ரைமரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இதுதான் அடிப்படை. ஒரு ப்ராப்ளமாகவே சால்வ் பண்ணாத ஒரு விஷயம் அதை நீங்கள் ஸ்டார்ட் அப்னு சொல்ல முடியாது. சரியா? ஸ்டார்ட் அப்போ வாட் எவர் யூ டூ சம்திங் அப்படின்னா, இஃப் இட் இஸ் சால்விங் சம் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா யூ கேன் ப்ராபப்ளி கால் யுவர் செல்ஃப் அஸ் அ ஸ்டார்ட் அப். அவ்வளோதானே தவிர உண்மையிலே ஸ்டார்ட் அப்பான்றதுக்குலாம் இன்னும் நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. பட் ஐடியலி திஸ் கேன் பி அ பேர் மினிமம் ஸ்டார்டிங். ஓகேவா? இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப் இன் யுவர் காலேஜ், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டோன்ட் ரன் பிஹைண்ட் ஐடியாஸ். ஏதாச்சும் ஒரு ஐடியாக்காக வெயிட்டிங்னு வெயிட் பண்ணாமல், இந்த ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு பண்ணாமல் ஐடியாஸுன்றதை ஃபோக்கஸே பண்ணாதீங்க. ரேதர் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ப்ராபப்ளி யூ ஆர் டியூனிங் அப் யுவர் செல்ஃப் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். சரியா? அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஓகேவா? இஸ் இட் அ ப்ராப்ளம் தே ஃபேஸ் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி டே? இதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ எவ்ரிடே ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோ இல்லை ஈவன் நீங்களோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி அந்த ப்ராப்ளமை இஃப் யூ கேன் சால்வ் இட் பை எனி மீன்ஸ், லைக் லெட்ஸே உங்களோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்லையோ இல்லை உங்களோட ஃபேமிலியில் தெரிஞ்ச பீப்புளையோ இல்லை பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புள் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ட்ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் கூட இட் இஸ் ஓகே. பட் ஆர் யூ ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்ன்றது ரொம்ப மெயின். ஓகேவா? ஆர் சம்டைம்ஸ் தேர் ஆர் சம் வேஸ், லைக் உங்களால் மேபி டெக்னிக்கலி நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு, எங்கேயோ டெய்லி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷனாக நான் ஒரு ஆப் பில்ட் பண்ணுறேன், வெப் ஆப் பில்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கொண்டு வரீங்கன்னா கூட ஓகே. பட் ஆனால் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். த கோர் கான்செப்ட் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களால் சொல்யூஷன் கொண்டு வர முடியுதுன்னா தட் இஸ் வாட் இஸ் ஸ்டார்ட் அப். இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஐடியாஸ் பின்னாடி ஓடாதீங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கா, அந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ராவான ஒரு அட்வைஸாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு டெக்னாலஜியில் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுக்காக நீங்களும் அதே மாதிரி ரேண்டமாக ஒரு யூனிக்கான ஐடியாவை எடுத்து பயங்கரமாக பண்ணணும், இது வரைக்கும் இந்த உலகத்திலே இது இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி எங்கேயோ யாரோ அதை சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை உங்கள் மக்களுக்கு உங்களால் அதை பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்த்து அப்படியே அதை காப்பி பண்ணால் கூட இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் ஐடியலி எண்ட் ஆஃப் த டே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் த சால்விங் ஆஃப் எனி ப்ராப்ளம். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ ஆர் அ எலிஜிபிள் கை ஃபார் பில்டிங் அ ஸ்டார்ட் அப். ஸோ அதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கேவும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோ இல்லை 15 பேர்ட்டையோ போய் கேளுங்க. அன்றாட அவங்களோட டே டு டே ப்ராப்ளம்ஸ் என்னலாம் அப்படின்றத கேளுங்க. பீட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க தூங்கி எந்திரிச்சு அந்த ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து காலேஜில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், மெஸ்ஸில் இருக்கிறது, மெஸ் முடிச்சு ப்ராபப்ளி கேம்ஸ் டைம்லையோ இல்லை மறுபடியும் ஸ்டடி பண்ணுறப்பையோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ, இந்த மாதிரி எந்த ஆங்கிள்னாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பேசி தெரிஞ்சுக்கோங்க. அதவே ஆஸ்க் டு 15 people ஆர் 20 people. அதில் சில காமனான சில விஷயங்கள் நிறையா வரும். அந்த காமனான விஷயங்களெல்லாம் ஒரு மொத்தமாக ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் ஆக்சுவலி பி ஏபிள் டு see some sort of a pattern. ஓகேவா? இப்போ அந்த 20ல் ஒரு 10 பேருக்கு இஃப் யூ கேன் ஃபைண்ட் தட் பேட்டர்ன் ஆஃப் சிமிலர் ப்ராப்ளம் அப்படின்னா யூ கேன் ப்ராப்ளி திங்க் ஆஃப் இஸ் தேர் அ வே டு கோ சால்வ் தட் ப்ராப்ளம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஒரு ஆள்னால அந்த 10 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஓகே? ஸோ இப்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை, அந்த காமன் ப்ராப்ளம்ஸை எடுத்து டெய்லி
வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்து நான் இன்றைக்கி ஒரு 10 பேர்கிட்ட பேசினேன், இந்த 10 பேருக்கு இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இருக்குன்றதை எழுதுங்க. அந்த 10 பேருக்கு உள்ள அந்த பேட்டர்னை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கீப் டூயிங் இட் as many days as possible. ப்ராபப்ளி டெய்லி பண்ணாலும் சூப்பர், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் சூப்பர். பட் ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து யூ கீப் டூயிங் இட் வெரி ரெகுலர்லி. பேசிக்லி யூ ஆர் டூயிங் த ப்ராக்டிஸ் ஆஃப் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர். வெரி சிம்பிள். ஓகேவா? பட் இப்போயும் நீங்கள் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு சிஇஓன்ற ஒரு ஃபவுண்டர்ன்ற டைட்டில் இன்னும் உங்களுக்கு வரல, அண்ட் வர்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இன்னும் வரல. You are still at a point of becoming an entrepreneur. Okay, well, you haven't yet built a startup even here. You are just speaking to a lot of people, trying to understand what problems they have, and on the problem list பண்ணிட்டு you are just trying to understand if you can easily help them out to overcome the problem. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை சால்வ் பண்ணுறது, you can either use your influence, the power, or your technical skills, or your soft skills, ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச எதையோ வச்சு மேஜிக் பண்ணி கூட உங்களால் அதை சால்வ் பண்ணிட முடியும்னா வெல் அண்ட் குட். அந்த மாதிரி யூ கேன் கீப் ரைட்டிங் டவுன் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கீப் டெல்லிங் இது நம்மளால் முடியுமா சால்வ் பண்ண முடியுமான்ற அந்த மாதிரி ரெகுலராக எழுதிக்கிட்டே வாங்க. ப்ராபப்ளி ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா நவ் யூ ஹேவ் அ பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் யுவர் பீப்புள் ஆர் ஃபேஸிங். அண்ட் இந்த பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளமில் காமன் பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இந்த காமன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் பண்ணி பார்த்தா ஒரு சாலிடாக 5லேருந்து 10 ப்ராப்ளம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குமா? அந்த 5லேருந்து 10 ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியுன்றதை நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. அண்ட் அதில் ப்ராப்ளி 1 or 2 இருந்தால் கூட தட் இஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ஃபோக்கஸ். ஏன்னா நவ் யூ ஹவ் கிளியர்லி வேலிடேட்டட் டு அ பாயிண்ட், இத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதில் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதை நம்மளால் சால்வும் பண்ண முடியுதுன்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரியா? இப்போது தட் இஸ் த ப்ராப்ளம் தட் யூ கோயிங் டு சால்வ். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் அட்டைன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஹேவ் ப்ராபப்ளி பில்ட் 1% ஆஃப் அ ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கலாம். சரியா? இன்ஃபேக்ட் 0.1 கூட இருக்கலாம். பட் லெட்ஸ் கன்சிடர் இட் அஸ் அ 1% ஆஃப் யுவர் ஸ்டார்ட் அப் ஜேர்னி. சரி, அப்படி வச்சுக்கலாம். அண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா த திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்த உடனே இதான் நான் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்ற ஒரு ஜம்புக்குள்ளே போயிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா ஃபண்டே இல்லாமலும் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் அதை நம்ம பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஃபண்டு கொடுக்குறவனுக்கு ஓகே, ஃபண்டு இல்லாமலே இவன் இவ்வளோ பண்ணியிருக்கானே, அப்போ ஃபண்டு கொடுப்போம், இன்னமும் சூப்பராக பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை வரும். ஃபண்டு இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லி நீ உட்காந்துக்கிட்டு இருக்கனா, யூ வில் ஹாவ் டு சிட். கொடுக்கவே மாட்டாங்க யாரும். ஹூ வில் ட்ரஸ்ட் யூ ஃபார் வாட் யூ ஆர் பில்டிங்? ஜஸ்ட் ஐடியா வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் த ரீசன். நம்ம ஃபண்டே இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று ஒரு ப்ரோட்டோடைப்பாவோ ஒரு பேசிக் எம்பிபியாவோ, எம்பிபினா வேற ஒன்றும் இல்லை, மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப் லெவலில் நம்ம அட்லீஸ்ட் வந்து கொண்டு போய் காமிக்கணும். அப்போ தான் ஓகே, இவன் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்கான், ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கான், இத்தனை பேர்ட்ட பேசியிருக்கான்ற ஒரு ப்ரூஃப் ஆச்சு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபண்டிங்கிறதை தான் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து மைண்டுக்கு போகுது அப்படின்னா ப்ராபப்ளி திஸ் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு டூ. ஸோ கோ அஹெட், பில்ட் சம்திங் வித் வாட் எவர் யூ ஹேவ் ரைட் நவ். எதுவுமே இல்லாமலே இவ்வளோ பண்ணியிருக்கோமே, அப்போ இதை வச்சு நம்ம போய் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ரேதர் தேன் கம்ப்ளைனிங் தட் ஃபண்ட் இல்லை அதனால் நான் பண்ணல, ஃபண்ட் இல்லை அதனால் பண்ணல. சும்மா ஆக்சுவலாக நிறைய பேரை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, ஐ ஹேவ் அ சூப்பரான ஐடியா ப்ரோ, வேறு லெவலான ஐடியா, நான் இதை இப்படி மாற்றிடுவேன், அதை அப்படி மாற்றிடுவேன், அது அவங்களுக்கு இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இப்படி பண்ணிடுவேன். சரி ப்ரோ, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன இதில் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்டால் எதுவுமே பண்ண முடியல ப்ரோ, ஏன்னா ஃபண்டே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பிளண்ட்டாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு சைடு சிரிப்பு வரும், ஒரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐடியலி இந்த வீடியோவோட மெயினான ரீசனே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஓரியன்டான டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினதுக்கப்புறம் ஒரு பரிதாபமான ஒரு வீடியோ தான் வந்து இது. ஸோ ஐடியலி நவ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஒரு காசே இல்லாமல் கூட நம்மளால் இவ்வளோ கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா then you can actually go and ask for more money and that's a next huge vast ocean மாதிரி. But yeah, for now don't just get stuck for fund, just go start doing whatever you are able to do with whatever you have. ஓகே, இது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சு செகண்ட் ஸ்டெப்பை முடிச்சு வேறு லெவல், இப்போ நான் வந்து எல்லாட்டையும் பேசிட்டேன், என்கிட்ட ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டும் இருக்குது, இதையும் வச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது there is a 99% chance that it will anyway fail. உங்களால் அதை வந்து ப்ராப்பராக கண்டினியூ பண்ணி ரன் பண்ண முடியாமல் போகலாம், இல்லை இதுக்கு மேலே இதில் ஸ்கோப் இல்லைன்னு உங்களுக்கு தெரியலாம், இல்லை இதை யாரும் வாங்க மாட்டாங்க, இல்லை இதை யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகேவா? இட் இஸ் வெரி நார்மல். இட் இஸ் வெரி நார்மல். அண்ட் அந்த இடத்துல இதை நீங்கள் உடச்சிடாமல் இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸை மறுபடியும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்க்கு நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? தட் இஸ் த மொமெண்ட் தட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ அன் ஆக்சுவல் ஆண்டர்ப்ரனர்.
நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ நான் சூப்பராக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட பக்காவாக இருக்குது, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், இதுதான் எம்விபின்னு கொண்டு வர்ற வரைக்கும் எனி ஹியூமன் பீயிங் கேன் டூ. ஓகேவா? ஈவன் சம்படி ஹூ ஹேஸ் நோ ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட் கூட அவங்களால இதை பண்ண முடியும். பட் ஆனால் எங்கே வந்து உண்மையிலே யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட் உள்ள ஒரு கை அப்படின்றது எங்கே ப்ரூவ் ஆகும்னா, when you realize that it's a failure, you will still further come back with that strong focus of continuing to do this. ஓகேவா? அந்த ஒரு எஃபர்ட் அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும் ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக. the sooner you reach this point, you are probably validating yourself that you are an actual entrepreneur and you can continue focusing on the next problem that you want to solve. உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒரு ஆள் வந்து உட்காந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவனை பார்த்து சும்மா சிரிக்கிற வேலை இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. உண்மையிலே நம்ம ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இல்லை உண்மையிலே சிஇஓவா, இதெல்லாம் நீங்களே கேட்டுக்கிட்டு தென் யூ திங்க் அபவுட் மேக்கிங் ஃபன் ஆஃப் அதர் பீப்புள். என்னடா ஒரு வீடியோவில் வச்சு மொத்தமாக திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எத்தனையோ நாட்கள் நான் சொல்லணும்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இதை நான் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எவனோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா. பட் லைக் நாட் டு டிமோட்டிவேட் எனி ஆஃப் யூ கைஸ், பட் த மெயின் கோல் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் வெரி சிம்பிள். பேர் மினிமமாக இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலே யூ கைஸ் ஆர் அ குட் ஸ்டார்ட் அப் கைஸ். அண்ட் காலேஜிலேருந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியும். அண்ட் அதை கண்டிப்பாக நீங்கள் அஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இது எல்லாருமே கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு தான் போகிறீங்களா, பிளேஸ்மெண்ட்டு தாண்டி ஒரு செல்ஃபாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்களான்ற அந்த கேள்விக்கெல்லாம் முன்னாடி ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் ஒரு ஸ்டார்ட் அப்பை உங்களால் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ற அந்த ஒரு சின்ன டெஸ்ட்டை நம்ம எல்லாருமே பண்ணி ஆகணும். that is not going to harm you in any ways. In fact, அது உங்களுக்கு it's going to give you more and more exposure தான். ஸோ அதனால் தைரியமாக give it a try.